தினமும் 5 ஆரோக்கிய குறிப்புகள். மாரடைப்பை தடுக்கிறதுக்கு கொழுப்பு சத்து மிக்க பொருட்களை சாப்பிடுறத குறைக்கணும். பாம் ஆயில், தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய் இதெல்லாம் கண்டிப்பா தவிர்த்திடணும். பழங்கள், காய்கறிகள், பருப்பு வகைகள், தானியங்கள் இது எல்லாமே அதிகமா உணவுல எடுத்துக்கலாம். உணவுல சேர்க்கக்கூடிய உப்பினுடைய அளவு ஒரு நாளைக்கு 5 கிராமுக்கு மிகாமல் இருக்கிற மாதிரி பாத்துக்கணும். சில பேர் வாரத்துக்கு ஒரு தடவை காது குடையிற பழக்கத்தை வழக்கமாவே வச்சிருப்பாங்க. இப்படி காதுல சேரக்கூடிய அழுக்க குறிப்பிட்ட நாளுக்குள்ள எடுக்கணும் அப்படிங்கிறது எந்த கட்டாயமே கிடையாது. காதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த முடி மாதிரி இருக்கும் இல்லையா, அதுவே தானா எல்லா அழுக்கையும் வெளியேற்றிடும். காதுல இருக்கக்கூடிய அழுக்க நோன்றேன்னு சொல்லிட்டு சும்மா காதை குடைஞ்சிட்டே இருந்தோம் அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய நரம்புகள் வீக் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. தேவைப்பட்டா வெளிப்புறமா வேணா தொடச்சுக்கலாம். உங்களுக்கு கல்லடைப்பு பிரச்சனை இருக்கா இல்லையான்னு ஒரு செல்ஃப் டெஸ்ட் மாதிரி பண்ணிக்கங்க. எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா, அடிக்கடி சிறுநீர் வர மாதிரி தோணும். சில சமயம் வரும், ஆனா போக முடியாது. அந்த இடத்துல தாங்க முடியாத ஒரு வலி, எரிச்சல் இருக்கலாம். சிறுநீர்